ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கை பாதையில் சிலருடைய ஆதரவுகளையும் தேவைகளையும் எதிர்பார்ப்பது சகஜமான விஷயம்தான். யாரிடமிருந்தும் எந்த உதவியும் தேவையில்லை என்ற இருமாப்போடு வாழ்வதும் நல்லதல்ல. சில நேரங்களில் மனித உதவிகளும் தயவுகளும் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தேவையானதாகவே இருக்கின்றது. அதே சமயம் தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு நாம் வந்துவிட்ட பின்பு மற்றவர்களிடம் உதவியையும் தயவையும் எதிர்பார்த்து சார்ந்து வாழ தேவையில்லை. யோசேப்பு தன்னுடைய பாடுகளின் பாதையில் சிறையில் இருந்த போது பானபாத்திரக்காரனின் தலைவனுடைய கனவுக்கு அர்த்தம் கூறினான். யோசேப்பு சொன்னபடியே அவனுக்கு நல்லது நடந்தது. நன்மை அடையும் போது அவன் தன்னுடைய விடுதலைக்காக ஏதாவது செய்வான் என யோசேப்பு எதிர்பார்த்தான். ஆனால் அவனோ வாழ்வு பெற்ற பின்பு யோசேப்பை மறந்து போனான். இங்கு அவன் யோசேப்பை மறந்து போனது உண்மையில் நன்மையானதுதான். ஏனென்றால் தேவன் அவனை நினைத்து உதவுவதற்கு ஒரு நேரத்தை குறித்திருந்தார். அந்த நேரம்தான் யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு வருவதற்கான நேரம். பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினைத்து ஏதாவது செய்திருந்தால் யோசேப்பிற்கு விடுதலை மட்டுமே கிடைத்திருக்கும். ஆனால் தேவன் அவனை நினைத்து செயல்பட்ட போது விடுதலையோடு அவனுக்கு எகிப்தின் உயர்ந்த பதவியும் கிடைத்தது. ஆம், மனிதர்கள் நம்மை நினைப்பதை விட தேவன் நம்மை நினைக்கும் போதுதான் மகிமையான ஆசீர்வாதங்கள் வரும். அதிகமாக எதிர்பார்த்த ஒருவர் உங்களை நினைக்காமல் மறந்து போனாரா? இனி என்னை நினைக்க யார் உண்டு என வருந்துகின்றீர்களா? தேவனை சார்ந்து வாழ்கின்றவர்களுக்கு பிறர் மறப்பதும் நல்லதாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் விசேஷமாக நினைக்கப் போகிறார். அந்த நினைவினால் வரும் அதிக ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாகவே சிலர் உங்களை மறந்திருக்கலாம். உங்கள் மேல் கர்த்தர் நினைவாய் இருப்பது உரிய நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போது வருத்தங்கள் மறைந்து போகும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.